ஹே காய்ஸ், இன்னைக்கு சைக்கோ கன்னிசஸ்னு ஏதோ மூவி பார்க்க போறோம். மூவி ஸ்டார்ட் பண்ணது இந்த ரூமியை பார்க்கலாம். பாயா கேலானா கேல் கொரியன் காரனுங்களை 4 பேரை சேர்த்து வச்சு இன்ட்ரோடியூஸ் பண்ணி தனியா ஒருத்தனை மட்டும் கூட்டிட்டு வந்து யாருன்னு கேட்டா யாருக்கும் தெரியாது. அது மட்டும் இல்லாம நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி எல்லாம் ஹேர் கட் கூட வச்சிருப்பாங்க. சரி, இந்த ரூமி ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்க. நமக்கு அப்பதான் தெரியுது பாவம் இந்த ரூமி சின்னதுல இருந்தே காலேஜுக்கே போகலையாம். ஓ, சின்ன ஏஜ்ல காலேஜுக்கு போக மாட்டாங்க இல்ல. சரி, பெரிய பொண்ணான பிறகும் காலேஜுக்கு போகல, சின்ன ஏஜ்ல ஸ்கூலுக்கும் போகல. இந்த சின்ன பொண்ணு ரூமிய அவங்க அம்மா தான் சின்ன ஏஜ்ல இருந்தே அதை தனியா பாத்துட்டு இருக்காங்க. ரூமியோட அப்பா பெரிய ஃபேமஸ் பர்சனாலிட்டி ஆகணும்னு வீடு கட்டின பொண்டாட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரு. ஒன் டே மார்னிங் ரூமி எந்திரிச்சு ஒரு பூசணிக்காவை ஷாப் முன்னாடி உடைச்சி ஷாப் ஓபன் பண்ற டைம்ல இந்த ஏரியால ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்குது. என்ன ஆச்சுன்னா, டேசான்ங்கிற ஒரு கம்பெனிக்காரங்க இந்த மார்க்கெட் ஏரியா கடைக்காரங்களை எல்லாம் காலி பண்றதுக்காக வந்திருக்காங்க. இந்த ஏரியால இவ்வளவு ஷாப்ஸ் இருக்கிறதுனால கஸ்டமர் ஒவ்வொரு ஷாப்புக்கா போய் கஷ்டப்படுவாங்க. இதுக்கு பதிலா ஒரு மால் கட்டினா எல்லாமே இங்க கிடைச்சிரும் இல்ல. ஆல்ரெடி மக்கள் சேவைக்காக வேர்ல்டு ஃபுல்லா இந்த மாதிரி மாற்றம் நல்ல விஷயங்கள் எல்லாம் நாங்க பண்ணிட்டே இருக்கிறோம். அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். பட் இந்த ஏரியால இருக்கிற ஷாப் ஓனர்ஸுக்கு எதுவுமே புரியல. அதோட இந்த ஷாப்ஸ் எல்லாம் காலி பண்ணணும் அப்படின்னு எதுவுமே ப்ராப்பரா இவங்க கிட்ட யாருமே சொல்லல. அதனால இந்த ஷாப் ஓனர்ஸும் இங்க இருந்து போறதுக்கு சம்மதிக்கல. தென் அந்த மால் கட்டுற கம்பெனிக்காரங்க கொஞ்சம் சேவகர்களை அனுப்பி கைக்கு ஒரு ராடு தலைக்கு ஒரு ஹெல்மெட்னு தந்து அவங்களை அங்க இருந்து விரட்டி அடிங்க அப்படின்னு இவங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. இவங்க நம்ம ரூமியோட ஷாப்புக்கு வந்து கலாட்டா பண்ணி ரூமிய ஷாப்புக்கு வெளியே தூக்கி போட்டுடுறாங்க. இதை பார்த்த ரூமியோட அம்மா ஒரு பெரிய வேன் எடுத்துட்டு வந்து எல்லாவனையும் நசுக்கிடலாம் அப்படின்னு வருது. அப்படி இது நசுக்க வருது அப்படின்னு தெரிஞ்ச சைக்கோ சேவகர்கள் அந்த வேனை எப்படியோ ஆஃப் பண்ணி அவங்க அம்மாவை வேனுக்கு வெளியே இழுத்து கொண்டு வர ட்ரை பண்றாங்க. அப்படி இழுக்கிற டைம்ல அது கீழே விழுந்து அதோட தலையில அடிபட்டு அது அங்கேயே செத்துடுது. இதை பார்த்ததும் ஷாப் ஓனர்ஸ் இதை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. பட் சொன்ன மாதிரி தான் அது ஆல்ரெடி இறந்து போயிருச்சு. தென் அந்த டைம் வானத்துல இருந்து ஒரு பெரிய விண்கல் வந்து ஒரு மலை மேல விழுது. அந்த விண்கல் விழுந்ததும் அதுல இருந்து வர தண்ணியில ஏதோ பவர் கலந்துருச்சு. தென் நெக்ஸ்ட் டே ஷின் ஒரு கப்ல தண்ணியை குடிக்கிறாரு. யாருடா இந்த ஷின்னு இடையிலயா இப்படி வர்றாருன்னா இவர் வேற யாரும் இல்ல, இந்த ஃபேமஸ் பர்சனாலிட்டி ஆகணும்னு கொஞ்சம் இயர்ஸ் முன்னாடி ஒருத்தர் வீட்டை விட்டு தெருவுக்கு வந்தாரு. அட, நம்ம ரூமியோட அப்பாவா இவரு? ஆமா, இவர் தான் அந்த தண்ணியும் குடிச்சவரு. இவரை பத்தி இப்ப பெருசா சொல்ல ஒண்ணும் இல்ல. இவரோட ஃபேமஸ் ஆகணுங்கிற தாகம் தணிஞ்சிருச்சானா ஆச்சின்னு நினைக்கிறேன். இவர் ஒர்க் பண்ற பில்டிங் ஃபுல்லா இவரை கண்டிப்பா தெரியும். எல்லாருக்கும் இவர் மேல பயமும் இருக்கும். ஏன்னா அவர் அங்க செக்யூரிட்டியா ஒர்க் பண்றாரு. அதனால எல்லாருக்கும் தெரியும். இவர் இவ்வளவு பொறுப்பா ஒர்க் பண்றதோடய இந்த லேடியும் எல்லாத்தையும் கத்து கொடுக்குறாரு. இந்த பில்டிங்ல சின்ன சின்ன பிளேஸ்ல கூட எப்படி திருட்டு பண்றதுன்னு அவர் பண்றதோட அதுகிட்ட சொல்றாரு, நீ வேணா ட்ரை பண்ணு, இல்லனா திருடி என்கிட்ட கொண்டு வா, ஒரு காசு குறையாம ஈக்குவலா பிடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இடுப்பு வலி வர்ற வயசுல இது இவரை இன்ஸ்பிரேஷனா எடுத்து நெக்ஸ்ட் சின்ன சின்ன பொருட்களா எடுத்தா என்ன வரும், என்ன கட்டுப்படியாகும் அப்படின்னு நினைச்சு போற வீட்டுல எல்லாம் மூட்டை மூட்டையா வர தொடங்கி எல்லா பிளேஸ்லயும் ஈஸியா மாட்டிக்கிடவும் செய்யும். அந்த வழியா வர்ற டைம் ஷின் இதெல்லாம் ஒரு நாள் பார்த்து பொறுப்பா அவரோட ஒர்க்குக்கு போறாரு. நான் பாக்கலைங்கோ அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நம்ம ஷின்னுக்கு அந்த தண்ணியை குடிச்ச நாள்ல இருந்து ஒரே வயிறு வலியா இருக்குது. வயிறுக்கு ஏதாவது மருந்து போடலான்னு ஒரு பிளேஸ்க்கு போய் குடிக்க ஸ்டார்ட் பண்றாரு. பட் வலி குறையல, இன்னும் அதிகமாகுது. அந்த டைம் சின்ன சுத்தி இருக்கிற பொருள் எல்லாம் தானாவே எல்லாம் அசைய ஸ்டார்ட் ஆகுது. வித்தியாசமா நடக்குது. ஐயோ, ஏதாவது பேய் படத்துக்குள்ள வந்துட்டாமா அப்படின்னு நினைக்காதீங்க. இல்ல, அப்படி நடந்த பிறகு நம்ம ஆளோட வலி எல்லாம் குறைஞ்சிருச்சு. உடனே அந்த ஷாப் ஓனர் நம்ம சின்ன இங்க இருந்து கிளம்புடா அப்படின்னு விரட்டுறாரு. நம்ம ஆள் அங்க இருந்து கிளம்பி அவரோட பேலஸ்க்கு வந்தாச்சு. தென் நிம்மதியா அவர் தூக்கத்தை போடலாம் அப்படின்னு படுத்து ஒரு சிகரெட் எடுத்து வாயில வைக்கிறாரு. தென் என்ன, ஐயோ எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லாதீங்க, உங்களுக்கு தெரியும். பத்த வைக்கணும் பக்கத்துல இருக்கிற லைட்டர் எடுக்க ட்ரை பண்ற டைம் அது டபக்குன்னு இப்படி கையில வந்துருச்சு. என்ன சரக்கடா இது, போத 1 மணி நேரம் கூட நிக்கலையா அப்படின்னு நம்மால எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கிறாரு. குடிச்ச பாதி கப்புக்கே இப்படியான்னு பாத்துட்டு இருக்கிறப்போ நம்ம ஆளோட பொண்ணு ரூமி கால் பண்ணுது. ரூமி கால்ல அம்மா செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுது. நம்ம ஆளு ஃபீலிங்ஸோட நல்ல கோட்ல ஒண்ணு வாடகைக்கு வாங்கி ரெடியா அந்த செரிமனிக்கு வந்தாச்சு. அங்க வந்து அப்படி நடந்து முன்னாடி போறாரு. முன்னாடி நிக்கிற சொந்த பொண்ணையா பார்க்காம, அடப்பாவி என்ன சரக்கடா இது இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லங்க, ரூமி சின்ன ஏஜா இருக்கிறப்போவே இவர் வீட்டை விட்டு போனதால ரூமிய பார்த்தாலுமே கூட யாருன்னே தெரியல. அந்த டைம் அங்க பிரசிடென்ட் வர்றாரு. அது எந்த ஊர்ல அது பிரசிடென்ட் இங்க எல்லாம் வராங்க அப்படின்னு ஆச்சரியப்படாதீங்க. அது கண்ட்ரியோட பிரசிடென்ட் இல்ல, மக்கள் சேவைக்காக மால் கட்டலாம்னு சொன்னாங்களே அந்த கம்பெனி பிரசிடென்ட். இந்த பிரசிடென்ட் சந்தர்ப்பத்துல சந்தேகம் வராத மாதிரி மக்கள் சன்மானத்தை சாமர்த்தியமா சம்பாதிக்கலாம்னு வந்த டைம் இவனை பார்த்த நம்ம ரூமிக்கு கோபம் வந்து இவனோட சட்டையை பிடிச்சி வெளியே போடா அப்படின்னு சொல்லுது. அதுக்கு இவன் சாரிமா, அது பண்ண தப்பாலதான் அது கீழே விழுந்துருச்சு, இதுக்கும் என் கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லமா அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட ரூமிக்கு இன்னும் கிறுக்கிழவி இவனை பொழக்க போற டைம்ல அவனோட லாயர் அங்க வந்து ரூமிக்கு காசை கொடுக்குறான். அதுக்கு ரூமி அவனோட காசெல்லாம் வாங்கி அவன் மூஞ்சிலே தூக்கி வீசிட்டு அப்புறம் அங்க இருந்து அவங்க கிளம்பி அங்கேயே அப்படி முடிஞ்சிருச்சு. ரூமியோட ஹோட்டல் போய் பார்த்தா எல்லாம் நாசம் ஆகி இருக்குது. அந்த சேவகர்கள் நம்ம ரூமியோட ஷாப்பை இப்படி இந்தியன் ரோடு மாதிரி ஆக்கி வச்சுட்டானுங்க. இதை பார்த்த ஷின் டென்ஷன்ல தரையில ஏய் அப்படின்னு ஒரு குத்து விடுறாரு. அப்படி அடிச்சதும் குப்பையில போட வச்சிருந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம்
அப்படின்னு பறந்து போகுது. இத பார்த்து ஷாக் ஆன ஷின் நேத்து லைட்டரும் கைக்கு வந்த இன்சிடென்ட நினைச்சு அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறமா வீட்டுக்கு வந்து வாஸ்து பார்த்து வடக்கு பக்கமா உட்கார்ந்து கையில வச்சிருந்த லைட்டரை கீழே போட்டு லைட்டரே வா வா வானா வருது. அப்பதான் நமக்கு புரியும் உலகத்துல இருக்கிற எல்லா பவரும் நம்ம ஆளுகிட்ட தான் இருக்குன்னு. நம்ம ஆளு லைட்டரை விட்டுட்டு வீட்டுல இருக்கிற எல்லா திங்ஸையும் பறக்க வைக்கிறாரு. அப்புறம் என்ன பவர் வந்தாச்சு, அது கூடவே ஒரு பிளானும் வந்தாச்சு. அது என்னன்னா இந்த பவர் எல்லாம் வச்சு மேஜிக் ஷோ பண்ணி ஊர் ஃபுல்லா காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் அது. தென் ரூமியோட அம்மாவோட காரியம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் அவங்க ஒர்க்கை பார்க்க போறாங்க. அதுக்கு முன்னாடி ஷாப் ஓனர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பிளேஸ்ல இப்ப வட்டமேஜை மாநாட்டுல இருக்கிறாங்க. அந்த கம்பெனிக்காரங்க எப்ப வேணா இங்க வரலாம் போகலாம். இங்க வந்து இந்த ஷாப் எல்லாம் காலி பண்ணி இவங்களையும் அடிச்சு வெளியே விரட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த குரூப்ல இருக்கிற கிம் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன், நீங்க இதை நினைச்சு பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றான். கிம்னா நார்த் கொரியா கிம் இல்ல, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவரை பத்தி பேச மாட்டேன், இது வேற கிம். அப்புறம் ஷாப் ஓனர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கிம் அது பெரிய கம்பெனி, நீ போலீஸ் ஸ்டேஷன் போனா அவனுங்க போலீஸ் ஸ்டேஷனே வாங்கிடுவானுங்க, நம்ம தான் நம்மளை காப்பாத்திக்கணும், அதுக்காக நம்ம தான் அந்த ரவுடிகளுக்கு அகைன்ஸ்டா போராடணும் அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்க. அந்த டைம் ஷின் அவங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிற சீன் எல்லாம் இங்க எவனுக்கும் இல்ல, ஷாப் எல்லாம் விட்டுட்டு வெளியே போய் பொழப்ப தேடுங்கடா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஷாப் ஓனர்ஸ் எல்லாம் பைத்தியமாகி வெண்ண அவனுங்களாச்சும் கொஞ்சம் காசு தந்து வெளியே போங்கன்னு சொல்றானுங்க, நீ என்னடா அப்படியே போக சொல்ற, மூடிட்டு போய் ஒரு பக்கமா உட்காரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரூமி அவங்க அப்பாவை அங்க இருந்து போக சொல்லி வெளியே அனுப்பி வச்சிடுறா. சரி நம்ம ஆளு அங்க இருந்து கிளம்பியாச்சு, சரி நம்ம பொழப்ப பார்க்கலாம் அப்படின்னு மேஜிக் ஷோ பண்றவர்கிட்ட போய் இவரோட பவர் எல்லாம் காட்டுறாரு. உடனே அந்த ஜாப்லயும் செலக்ட் ஆகிட்டாரு. நெக்ஸ்ட் டே ரூமி ஒரு இடத்துல உட்காந்து அவங்க அம்மா இறந்ததை பத்தி யோசிச்சுட்டே இருக்குது. அவங்களோட அம்மா இறந்ததுக்கான ரீசன் உண்மையாவே அந்த கம்பெனிக்காரங்க தான். ஆனா அந்த கம்பெனி ஏதாவது பண்ணலாம்னா எந்த ப்ரூஃபுமே இவங்க கிட்ட இல்ல. அங்க நடந்த இன்சிடென்ட் ஃபுல்லா ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணா, பட் அந்த கம்பெனிக்காரங்க அவனையும் காசு கொடுத்து வாங்கிட்டானுங்க. இப்போ நம்மளால அவரோட பொண்ணு கிட்ட வந்து நீ இந்த வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணிடு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நான் ஒரு ஜாப்ல செலக்ட் ஆகிட்டேன், இன்னையில இருந்து டெய்லி நீ ஸ்கூலுக்கு போக முடியும்னு 10 வருஷம் முன்னாடி பேச வேண்டிய டயலாக இப்போ வந்து பேசுறாரு. அப்புறம் நம்ம ரூமிய ஷாப் உள்ள கூட்டிட்டு போய் ஒரு டைய கீழே போட்டு பிபின்னு புல்லாங்குழல் ஊதி டையோட டான்ஸ் ஆடி அவரோட பவர் எல்லாம் காட்டுறாரு. அதுக்கு பாவம் நம்ம ரூமி, நான் குவா குவான்னு குழந்தையா இருக்கிற டைம்ல இதெல்லாம் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும், இப்ப நீ இதெல்லாம் பண்ணி என்னோட டைம் வேஸ்ட் பண்ணாத, சின்ன குழந்தையா இருக்கிற டைம் நீ என்ன ஒரு வாட்டி கூட பார்க்க வரல, இத்தனை இயர்ஸ்க்கு பிறகு நீ இதெல்லாம் இப்ப பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி அங்க இருந்து வெளியே போகுது. தென் நெக்ஸ்ட் டே ஷின் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிற டைம் அதே கம்பெனிக்காரனுங்க அவனுங்களோட சேவகர்கள் எல்லாம் கூட்டிட்டு ரூமி ஒர்க் பண்ற மார்க்கெட் பிளேஸ்க்கு போறாங்க. இந்த விஷயம் அந்த மார்க்கெட் ஃபுல்லா ஷாப் ஓனர்ஸ்க்கு எல்லாம் தெரிஞ்சு அவனுங்களை ஷாப்புக்கு உள்ள வர விடாம இருக்கிறதுக்காக எல்லா திங்ஸையும் ஷாப்போட வழியில வெளியே வைக்கிறாங்க. இந்த சைடு இந்த கம்பெனிக்காரனுங்க என்ன சாதாரணமான ஆளா, யூனிஃபார்ம் போட்டு ஐடி கார்டு போட்டு சேஃப்டி ஷூ போட்டு ப்ரொஃபஷனலா வர்றவனுங்க, எவனாவது மண்டையை உடைச்சிருவானு மண்டையில ஹெல்மெட் கூட போட்டுருக்கானுங்க. இவனுங்க இங்க வந்து கடையா போய் ஷாப் ஓனர்ஸ் எல்லாம் அடிக்க ஸ்டார்ட் பண்றானுங்க. அப்ப நம்ம சின்னம் அங்க வந்து இந்த சமூக சேவகர்கள் எல்லாத்தையும் அவரோட கையினாலே பறக்க விடுறாரு. எல்லாவனுக்கும் கும்மு கும்முன்னு 2 போட்டு வெளியே அனுப்பி வச்சிடுறாரு. இதெல்லாம் பார்த்த பாக்கி யூனிஃபார்ம் குரூப் ஷாக் ஆகிட்டானுங்க. அதுல ஒரு வெண்ண நம்ம ஃப்ரெண்டு மாதிரி நான் புளுத்துறேன் தூக்குறேன்னு முன்னாடி வர்றான். அவனை நம்ம ஷின் கையாலேயே திருப்பி அவனோட கையை உடைச்சிடுறாரு. அந்த டைம் உடனே அங்க போலீஸும் வந்துட்டாங்க. தென் யூனிஃபார்ம் குரூப்பை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வந்த எல்லாரும் நீ தான் ஸ்டார்ட் பண்ண, நீ தான் பண்ண அப்படின்னு மாறி மாறி சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க. அதுக்கு போலீஸ் லாஸ்டா என்ன பண்றாங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்றாங்க. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வீடியோவை செக் பண்ணிட்டு இருக்கிறப்போ தான் தெரியுது நம்ம ஆளு கையாலேயே கஜ கஜா விளையாடி எல்லாவனையும் ஏர்ல விட்டது. அதை பார்த்த போலீஸ் பாவம், அவர் மட்டும் ரிப்போர்ட்ல என்ன எழுதுவாரு, காத்துல தான் எல்லாரும் பறக்குறாங்கன்னு எழுத முடியுமா? நோ, காத்துல தான் எல்லாரும் பறக்குறாங்கன்னு அவருக்கும் தெரியுது. அதனால ஷாப் ஓனர்ஸ் எல்லாத்தையும் கேஸ் எதுவுமே இல்லாம வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. எல்லா ஷாப் ஓனர்ஸும் அங்க இருந்து சோகமா வெளியே வந்து கலகலன்னு ஒரே சிரிப்பை ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லாவனையும் சாவடி அடிச்சிட்டோன்னு நம்ம ஆளு ரூமியும் ஹாப்பி, பட் கொஞ்சம் இன்சைட் ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்யுது. அன்னைக்கு நைட் கொஞ்சம் அதே கேங் ரவுடிஸ் வேற ஏதாவது சான்ஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற டைம் காத்துல என்ன இல்லாம பறந்துட்டே இருக்குது. கொஞ்ச நேரத்துல அவங்க அட கொடுத்த அந்த காரம் ஏர்ல பறக்குது. அதை பார்த்த சேவகர்கள் எல்லாம் பயந்து ஓடுறானுங்க. ஆக்சுவலா அங்க என்ன ஆகுதுன்னா இனிமே கண்டிப்பா அவனுங்க இங்க வருவானுங்க. அப்படி அவனுங்க டக்குன்னு உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சின்ன சின்ன பொருட்களோட சேர்த்து பெரிய பொருட்களையும் வச்சு வழிய மறைக்கிறாங்க. அதெல்லாம் பண்றது யாரு, நம்மளோட ஷின்னு தான். அவரோட மொத்த பவரையும் ஒத்தையா மாத்தி ஒத்தையா நின்னு மொத்தமா எல்லாத்தையும் பண்றாரு. இப்படி இவர் எல்லாத்தையும் பண்றதை பார்த்த மக்கள் இவர்கிட்ட அடேங்கப்பா இந்த பவர் எல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சி அப்படின்னு கேக்குறாங்க. இவர் அவங்களுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, ஒருவேளை என்னோட ஒய்ஃப் செத்து இந்த பவர் எல்லாம் சொர்க்கத்துல இருந்து அதை அனுப்பி வைக்குது அப்படின்னு சொல்றாரு. பதிலுக்கு இவங்க, ஓ அப்படியா, பட் நாங்க உன் ஒய்ஃப் கிட்ட கேட்ட டைம் எல்லாம் அது உனக்கு ஃபைல்ஸ் வந்து செத்துட்ட அப்படின்னு சொல்லிச்சு, ஆனா இப்ப இவ்வளவு பவர் உனக்கு அனுப்புதா அப்படின்னு கேக்குறாங்க. தென் நெக்ஸ்ட் அந்த கிம் நம்ம ரூமிட்ட அப்பா என்ன பண்றாருன்னு கரெக்டா தெரியல, பட் உனக்காக நிறைய பண்ண ட்ரை பண்றாரு, அதோட உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல ரவுடிஸ் எல்லாம் பிரசிடென்ட் கிட்ட போய், ஐயா பிரசிடென்ட் உன்னோட யூனிஃபார்மை நீயே வச்சுக்கோ, எங்களால இதுக்கு மேல உன்னோட வேலை செய்ய முடியாதுடான்னு சொல்லி எல்லாரும் வேலையை விட்டு போறாங்க. அப்பதான் அந்த கம்பெனியோட ஓனர், நம்ம கம்பெனி எப்படி போகுது, நம்ம கம்பெனிக்கு
என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க வருது. இந்த பிரசிடென்ட் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறான். பட் இந்த ஓனர் மட்டும் இந்த பாப்பா கொஞ்சம் பெரிய ரவுடி எல்லாம் கூட்டிட்டு வந்து பிரசிடென்டையே துவைக்குது. ஏன்னா இவ்வளவு நாளும் இந்த பிரசிடென்ட் எந்த கூந்தலையுமே பண்ணலன்னு. அது மட்டும் இல்லாம தலைக்கு மேல ப்ராப்ளத்தையும் வர வச்சிருக்கான். இந்த சின்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த பாப்பா யோசிச்சுக்கிட்டே இருக்குது. தென் நெக்ஸ்ட் டே நியூஸ்ல எல்லாம் நம்ம சின்ன பத்தி நெகட்டிவா வருது. இங்க பாருங்க இவனோட சக்தியை பாருங்க, இவன் பூமியில வாழ்றவனே இல்ல, மந்திரவாதி பேரன் இவன், ஊரை நாசம் பண்ண போறான் இவன், அது இதுன்னு போட்டுட்டே இருக்கிறானுங்க. அப்புறம் நம்ம சின்னையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா நம்ம ஆளு முன்னாடி பண்ண ஜாப்ல ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, அதான் ஒர்க் பண்ற பிளேஸ்ல கைவரிசையை காட்டினதுக்கு. அப்ப மனதுக்கு இப்ப மாடான்னு கேட்காதீங்க, இப்பதான் அரெஸ்ட் பண்றாங்க. எந்த ப்ராசஸுமே இல்லாம டைரக்டா ஜெயில போட்டுட்டாங்க. அந்த சைடு ஒருத்தன் ரூமியோட அம்மாவை கொண்டது நான் தான் அப்படின்னு ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகுறான். இதனால கம்பெனி மேல இருந்த கேஸும் போயிருச்சு. தென் கம்பெனி அவங்களோட நேமை மாத்தி புது நேம் வச்சுக்கிட்டாங்க. இப்ப இந்த கம்பெனிக்கு பிளேஸ் வேணும் இல்ல, அதே மார்க்கெட் ஏரியாவை காலி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த பாப்பா இதெல்லாம் யோசிச்சு பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த வாட்டி போலீஸோட சேர்ந்து அவங்களோட ஹெல்ப்போடயே போய் அந்த ஷாப் ஓனர்ஸ் காலி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிளான். வெளியே ஒரு சைடு கிம் இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறான். இருந்தாலும் ஒன்னும் புடுங்க போறது இல்ல. இப்ப ஒன்னும் பண்ண முடியாது, எல்லாரும் ஷாப் எல்லாம் விட்டுட்டு வீடை பார்த்து போங்கடா அப்படின்னு சொல்றான். ஆனா ரூமி முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்கிற மாதிரி இல்ல. இந்த சைடு இந்த பாப்பா நம்ம ஆளுகிட்ட வந்து டீல் பேசலான்னு ஏதோ ட்ரை பண்ணுது. உன்னோட ஆசை நீ ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி ஆகணுங்கிறது தான். நீ ஒத்துக்கிட்டா நான் இப்பவே அதை பண்றேன், உனக்கு என்ன தேவையோ அதையும் பண்றேன், என் கூட கூட்டு சேரு அப்படின்னு சொல்லுது. அதோட உனக்கு ஆல்ரெடி தெரியும் டைம் ரொம்ப ஆகிடுச்சு, இந்த டீலுக்கு மட்டும் நீ சம்மதிக்கலன்னா நான் உன்ன சாப்பாடா தின்றுவேன் அப்படின்னு சொல்லுது. இந்த சைடு இங்க மார்க்கெட் ஏரியாவுக்கு வந்த போலீஸ் இவங்களோட ஏரியாக்குள்ள வர ட்ரை பண்றாங்க. பட் இவங்க பண்ணி வச்சிருக்கிற பேரிகேட்னால இவங்களால வர முடியல. பதிலுக்கு ஷாப் ஓனர் அவங்க ரெடி பண்ண நாட்டு சாராய பாம இவங்க மேல போடுறாங்க. இதனால போலீஸ் டென்ஷன் ஆகி ஒரு பெரிய ஜேசிபியை கொண்டு வந்து இவங்க பண்ணி வச்சிருக்கிற பேரிகேட உடைக்கிறாங்க. இதனால ஷாப் ஓனர்ஸ் எல்லாம் டேய் ஓடுறா அப்படின்னு தலைதெறிக்காம ஓடுறாங்க. லாஸ்ட் என்னெல்லாம பண்ணி அந்த பேரிகேடையும் உடைச்சிட்டாங்க. எப்படியும் நம்மளுக்கு ஜெயில் சாப்பாடு தான் அப்படின்னு நினைச்சு எல்லா ஷாப் ஓனர்ஸும் ஒரு ரூமுக்குள்ள போய் போலீஸை உள்ள வர விடாம லாக் பண்ணி டோரை டைட்டா பிடிச்சிருக்காங்க. அந்த சைடு இந்த பாப்பா இங்க இருந்து போன பிறகு நம்ம ஆள அவரோட பவரை யூஸ் பண்ணி ஒரு மொபைலை பறக்க வச்சு அவரோட கைக்கு கொண்டு வந்து நியூஸ் சேனல்ல என்ன போகுது அப்படின்னு பாக்கலான்னு பாக்குறாரு. அதோட அந்த மார்க்கெட் ஏரியால என்ன நடக்குது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. நான் இனிமே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல என் பொண்ணை இப்படி தனியா விடக்கூடாது அப்படின்னு நினைச்சு அவரோட பவர் எல்லாம் யூஸ் பண்ணி கம்பி எல்லாத்தையும் உடைச்சு ஜெயிலேயே பொழந்துடுறாரு. அப்புறம் ஜெயில் பில்டிங்ல இருந்து ஹல்க் மாதிரி பறந்து ஜெயிலுக்கு வெளியே வந்துடுறாரு. இங்க இந்த பாப்பா வீட்டுக்கு போறதுக்காக கார் கிட்ட வந்து நிக்குது. இவரை பார்த்ததும் சரி என் வண்டியில வந்து ஏறு அப்படின்னு சொல்லுது. பதிலுக்கு நம்மால் அவளோட காரை உடைச்சு நாசமாக்கிடுறாரு. அப்புறம் அப்படியே காத்துல பறந்து பறந்து எங்கேயோ போறாரு. ரொம்ப தூரம் போனனால வழி மறந்து ஒரு பில்டிங்ல இடிச்சு கீழே விழுந்துடுறாரு. எல்லாவனும் சிரிக்க முன்னாடி பறக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி கடகடன்னு காத்துல கிளம்புறாரு. இந்த சைடு ஷாப் ஓனர்ஸ் எல்லாம் எங்களை விடுங்கடாடேன்னு ஒரே ஓட்டம். அப்படியே ஓடி ஓடி எல்லாரும் ஒரு பில்டிங் மேல போறாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. பட் ஒருத்தர் மட்டும் அந்த வழியில மாட்டிக்கிட்டாரு. அந்த பிளேஸ்ல நம்ம ஷின் சூப்பர் மேன் மாதிரி வந்து அவர் அங்க இருந்து காப்பாத்திட்டாரு. கொஞ்ச நேரத்துல நம்ம ஆளுக்கு இருக்கிற பவர் எல்லாம் காட்டுறாங்க. அப்புறம் அங்க இங்கன்னு ஸ்வைங்னு பறக்குறாரு. எதுக்கு பறக்குறாரு ஏன் பறக்குறாருன்னு அவருக்கே தெரியல, எனக்கும் தெரியல. லாஸ்ட் அவர் பில்டிங் உள்ள விண்டோ வழியா போலீஸை மீட் பண்றாரு. உடனே எல்லாரும் எனக்குங்கிற மாதிரி நம்ம ஆளு மேல வந்து விழுறாங்க. நம்ம ஆள் என்ன நார்மல் சின்னா எல்லாவனையும் காத்துல பறக்க வைக்கிறாரு. அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அப்புறம் அங்கேயும் எங்கேயும் ஸ்வைங்னு பறந்துகிட்டே இருக்கிறாரு. பட் நம்ம ரூமியை மட்டும் பிடிச்சி அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பில்டிங் மேல போலீஸ் எல்லாம் போய் ஷாப் ஓனர்ஸ் எல்லாம் அடி பொழந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஆளு எப்பவும் போல வந்து எல்லாவனையும் பறக்க வச்சுட்டாரு. அப்புறம் அவரோட பொண்ணை தேடுறாரு. அந்த சைடு ஒரு ட்ரக்ல ரூமி ஒரு போலீஸை காப்பாத்த ட்ரை பண்ணுது. அந்த டைம் சின்ன அவரோட பவர் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த ட்ரக்கை பில்டிங் பக்கம் கொண்டு வர ட்ரை பண்றாரு. அந்த டைம் ட்ரக்கிங்க வந்துடுச்சு. ஆனா ரூமி அங்க இருந்து ஸ்லிப் ஆகி விழுது. அவளை நம்ம ஆளு பறந்து போய் காப்பாத்தி சாரியும் சொல்றாரு. அப்புறம் எல்லாரையும் காப்பாத்திட்டு அவரே போலீஸ் கிட்ட சரண்டரும் ஆகுறாரு. போலீஸ் இவரை பிடிச்சு கொண்டு போய் 4 வருஷம் ஜெயில போடுறாங்க. எல்லாம் சரி, போலீஸ் எதுக்காக ஃபர்ஸ்ட் அங்க வரணும் ஒன்னும் தெரியல. கட் பண்ணி 4 இயர்ஸ்க்கு பிறகு நம்ம ஆளு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி மார்க்கெட் சைடு வந்து பாக்குறாரு. ஏதாவது மால் அங்க கட்டி இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி. எதுவும் கட்டல. ஏன்னா நம்மால பண்ண அட்வென்ச்சர்னால கம்பெனிக்கு பயங்கர நஷ்டம். அது மட்டும் இல்லாம அவங்களோட நேமும் கெட்டு போயிருச்சு. அப்புறம் நம்ம ரூமி எங்கன்னு அவர் பயங்கரமா தேடுறாரு. ரூமி அவளோட அப்பாவோட போட்டோவை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வச்சு அதை ரன் பண்றா. அப்படியே ஹாப்பியா எல்லாம் முடியுது. அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. தேங்க்யூ.